திமுக, அதிமுக தான் தமிழ்நாட்டுல ஃபுல்லா கட்சி கட்டமைப்பு இருக்கக்கூடிய வலிமை கொண்ட கட்சியாக இருக்கு. இப்ப அந்த இடத்த நோக்கி விஜய் முன்னெடுக்கிறாரு. அவரோட அரசியல் இந்த கட்சி கட்டமைப்புலாம் எதுவுமே இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதுல கான்சன்ட்ரேட் பண்ணி நகர்றாரு. எப்படி நகரும் நீங்க பாக்குறீங்க? இல்ல, பாசிட்டிவ் சென்ஸ் தான். களத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். சரி, களத்துக்கு ஜெயலலிதா பாணி அரசியலே களத்துக்கு கடைசி நேரத்துல வருவாங்க. நீங்க 2001 காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் தான். அவ்வளவுதான். 6 மாசம் 5 மாசம் கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம், இங்க ஒரு கூட்டம், அங்க ஒரு கூட்டம். அதுலயே அந்த களத்துக்கு தயார்படுத்திடுவாங்க. அது எம்ஜிஆர் பாலிடிக்ஸ்ல இருந்து நீட்சி எப்படின்னா, கட்சிக்காரனுக்கு ரொம்ப செலவு வைக்க கூடாது. நம்ம கட்சிக்காரன்ட்ட காசு கிடையாது. அவனை ரொம்ப செலவழித்து விட்டீங்க அப்படின்னா தேர்தல் நேரத்துல செலவு பண்றதுக்கு அவன் சுணங்கிடுவான். அதனால கடைசியில தான் அவனை செலவு பண்ண வைக்கிறது. இது ஒரு பாணி அரசியல் தான். திமுக பாணி அரசியல் வேறங்க. அவங்க தொடர்ந்து அந்த களத்தோட உரையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி, மாஸ் பேஸ்டு பார்ட்டி, லீடர் பேஸ்டு பார்ட்டியில அப்படி செய்யறது இல்லை. இந்த 2 அரசியல் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப விஜய் லீடர் பேஸ்டு பார்ட்டியா தான் நான் அப்படிதான் யோசிக்கிறேன். விஜய்க்கு தானே ஓட்டு. அப்ப யார்கிட்ட கேட்டாலும் யாருக்கு ஓட்டு போடுவேன்னா விஜய்க்கு போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய்க்கு எல்லாம் போட முடியாதுங்கன்னு சொல்லுவாங்க. விஜய்க்கு தான் ஓட்டு, ஜெயலலிதாமாக்கு தான் ஓட்டு, எம்ஜிஆர் தான் ஓட்டு. 234 தொகுதியிலும் எம்ஜிஆர் தான் நிற்பாரு.